சேனல் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம். பவர்ட் பை சேலம் SS டிராவல்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் வித் அஸ். லொகேஷன் பார்ட்னர் மோனோலித் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். 12 ராசிகள்ல மேஷ ராசிக்காரர்கள், மேஷ ராசி அன்பர்கள் ஆவலோடு காத்துட்டு இருப்பீங்க. இந்த 2026ஆம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்ப்போம். முதலாவதாக நம்முடைய பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு? 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்கு ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு ஆண்டு. போன வருடம் நீங்க எதெல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பாதியில தடங்களா இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நீங்க சுப விரயமாக ஒரு கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அப்ப பண்ணீங்கன்னா ஒரு சில மருத்துவ செலவுல இருந்து தப்பிப்பீங்க. 9ஆம் இடத்துல அந்த புத்தாண்டு தொடக்கம் உங்களுக்கு நல்ல பாகியத்தை அத்தனை கிரகங்களும் கொடுக்க இருக்கிறது. நல்ல ஜாக்கிரதையா போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபடணும். பெண்கள் ஆண்கள் இருபாலருமே அந்த அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு பிள்ளையாரோ அல்லது மஞ்சள் குங்குமம் நீங்க ஒரு பிரசாதமா அதுக்கு வழங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தீர்க்க ஆயுளும் உங்களுக்கு நல்ல ஒரு மாங்கல்ய பலம் உண்டு பண்ணும். செவ்வரளி பூ கொண்டு அர்ச்சனை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு காலங்கள் உண்டு பண்ணும். அப்போ அந்த மேச ராசியில இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகி உங்களுடைய எதிரிகள் இருந்து நீங்க தப்பிப்பீங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் வெற்றி பாதையை நோக்கி உங்களுக்கு போக இருக்கிறது. மிக சிறப்பா சொன்னீங்க. அடுத்ததாக தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேசன் ஐயா அவர்கள் மேஷ ராசிக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் அவங்கவுங்க விஷயங்கள்ல அவங்க நேரடியா களமிறங்கிறது ரொம்ப நல்லது. மற்றவங்களை நம்பி விடக்கூடாது. அவங்களுடைய வேலைகளை அவங்களா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது நாள் வரலும் பிரிவந்து இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு அந்த தொழிலை சரியான முறையில் அமைச்சிக்கிறதும், அந்த தொழில் மேலே நம்ம அதிகப்படியான அக்கறைகள் செலுத்தி அதை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத வீண் விளக்குகள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் எல்லா காலகட்டங்கள்லையும் ரொம்ப நிதானமாக இருக்கிறது இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக அமையத்துக்கு மிகப்பெரிய வழியாக இருக்கும். மிக சிறப்பு. அடுத்து இங்க காத்திருக்கக்கூடிய நல்வாழ்த்து ஜோதிடர் டாக்டர் முகுந்தர் முரளி அவர்கள் மேஷராசிக்கு எப்படி இருக்கு? வீரமும் தைரியம் மிக்க மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு பல வகையான நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போயிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் கைகூடி வரும். அதே நேரத்தில் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பாட்டிலும் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் இருக்குது. குறிப்பா சொல்ல போனா ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் இருக்கின்றது. அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த 2026ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வாய்ப்புகள் வந்தா கூட அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களோட புத்திசாலித்தனம். ஆனா வாய்ப்புகள் கிடைக்கலேன்னு சொல்லி ஒரு இடத்துல சோர்த்து இருந்தீங்கன்னா எந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்காது. கடினமான உழைப்பின் மூலமா மட்டும்தான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா பெண்களுக்கு இந்த ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்காது. வேலைக்கு போறவங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அமைப்பாட்டிலும், சொந்தமா தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த தொழில் அமைக்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகபெருமானுடைய வழிபாட்டு முறைகளுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. மிக சிறப்பா சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் என்ன சொல்ல போறாங்கன்னு காத்துட்டு இருக்கோம். மேஷராசிக்கு சொல்லுங்க ஐயா. பிகைன் பக்தி 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா நேயர்களுக்கும். இந்த புத்தாண்டில் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தொழிலில் புதுசாக எல்லாமே டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் மேஷம் தொழிலுக்கு அஸ்திவாரம் போடலன்னா அடுத்தது தொழிலுக்கு இது மாதிரி போடுறதுக்கு 12 வருஷம் ஆகிடும். ஸோ தைரியமாக இறங்குறோம். அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குறதெல்லாம் ஆரம்பிக்கலாம். 7.5 சனின்னு சும்மா போட்டு குழப்பாமல் டெய்லி 1 மணி நேரம் எங்கேயாவது ஒதுக்கி 24 மணி நேரத்தில் உடற்பயிற்சி செய்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியில் அதிர்ஷ்டத்தினுடைய அளவு பெருசாகும். ஏற்கனவே நிலம்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தாலும் அதில் பில்டிங் எலும்புலையே அதில் எந்த காரியமும் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக முடியக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேஷம் என்றாலே அடிவயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தான். அது எந்த வருஷமாக இருந்தாலும் அதுதான் ஒரே ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழிலை மாற்றி புதுமையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வருடம்
தயாராகி கொள்ளுங்கள். மிக சிறப்பு. மேஷத்துக்கு இந்த வருடம் எப்படி அமைய போகிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். 2026ஆம் வருடம் பொதுவான பலன்களை நம்ம பார்க்க போறோம். கல்வி, விவசாயம், அரசியல், விஞ்ஞானம், இப்படி பல துறைகள்ல குறிப்பா தங்கம், வெள்ளி, முதலீடு, தொழில், இது மாதிரி பொதுவான பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிடர் செல்வி ஐயா அவர்கள் இப்ப நமக்காக சொல்லுவோம். 2026ஆம் ஆண்டு கிரக சூழ்நிலைகளில் பெரிய சூழ்நிலை மீனத்தில் சனி இருப்பதும், ராகு கும்பத்தில் இருப்பதும், கேது சிம்மத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்தாலும் நடுவில் குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குரு வீட்டை பார்க்குறார். எனவே இப்போ தங்க விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சு இருந்தாலும் அந்த தங்கத்தில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளியில் நீங்கள் போடுறதோட தங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, வெள்ளியில் ஓரளவு போடுங்க. அதே சமயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கண்டிப்பாக ஏறும். 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கூட கிடைக்கும் சில இடங்களில். அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள். வறட்சியான பூமிகள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த வறட்சி பூமிகள்லாம் இனி வசந்தத்தை பெறும். 60 ஆண்டு காலத்துக்கு மேல் வறட்சியாக இருக்கிறது. 100 ஆண்டு காலமாக பஞ்சம் விரித்து ஆடக்கூடிய இடமெல்லாம் டெவலப் ஆகும். நோட் பண்ணி வைத்துக்கொள்ளும். உலகத்தில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களெல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் என்றைக்கு வேணுமானாலும் காலியாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்வார்கள், உடனடியாக வெளியேற சொல்வார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும். எனவே கடகராசியில் இருப்பவர்கள், அரசியலில் விஜய் வந்திருக்கிறார், அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும். இதெல்லாம் புரட்சிகரமான மாற்றங்களாக காணப்படும். தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி யார் ஜெயித்தாலும் கூட்டணி என்ற நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதனால் இப்பொழுதே இவர்கள் ஜெயிப்பார்கள் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது தவறாகிவிடும். ஏனென்றால் குரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நம்மளுடைய பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சரி விகிதத்தில் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. பண தட்டுப்பாடுகள் குறைந்து ஒரு பண ஏற்றம் எல்லாருடைய மக்கள் இடத்துலையும் பணங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு புழங்கக்கூடியது, கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடியதெல்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவத்தில் சிக்கிக்குவீங்க. அதனால் உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை, உடலில் கவனம். அந்த கவனக்குறைவினால் கண்டிப்பாக நீங்கள் சில விஷயத்தில் எல்லா ராசினருமே கண்டிப்பாக நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது விவசாயமும் பேங்க் சம்மந்தப்பட்டது. இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடியதவங்களாம் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதில் நாங்கள் பாஸ் ஆகலை, அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறமா புது கணக்கு மாதிரி ஒரு புது உயர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சில வழிபாடுகள், உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய குலதெய்வமும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் உங்களுடைய பலம். நன்றிமா. தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் மணி முருகேசன் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை மார்கழி 17 தொடங்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டிற்கான பொதுவான பலன்கள் சொல்லுங்களேன். 12 ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய யோகமாக இருந்தாலும் கூட இந்த மேச ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும், எதிர்பாலினங்களால் வரக்கூடிய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் எல்லா இடங்களையும் தேவையில்லாத முதலீடுகளை போடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையை இயற்கையாக ஏற்படக்கூடிய சீற்றங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மழை அதிகமாக இருக்குது, காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இதற்கு தகுந்தாற் போல் இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு இப்போ சரியான முறையில் பராமரிச்சுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதனால் எல்லா காலகட்டங்களையும் நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல் நம்மளை தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இறை வழிபாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் மூலமாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அடைஞ்சிக்கலாம். நல்வாழ்த்து ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் 2026ஆம் வருடத்திற்கான பொது பலன்களை இப்ப நமக்காக சொல்ல போறாரு சார். பொதுவா இந்த 2026ஆம் ஆண்டு மக்களிடத்துல அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தங்கம், வெள்ளி. இது ரெண்டுமே விலை உயர்வுகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், வரலாற்று சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் உண்டு. அதுவும் குறிப்பா நம்ம வெள்ளியில இவ்வளவு வருமானம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உருவாகும்.
அதே நேரத்துல இந்த தங்கம் வெள்ளி மட்டும் இல்ல, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வரிகள் தான் குறைக்கப்பட்டு அதோட விலைகளும் குறைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும்.